இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போனா என்ன தண்ணை தருவீங்க? அது சாப்பிட்ற பில்லை பொறுத்து இருக்கு. இல்லை வயிறு நிறைய சாப்பிட்டா பிடிச்சி டேங்கை க்ளீன் பண்ண வச்சிருவோம்ல. தாமரை, நம்ம நிலைமையை எடுத்து சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப நல்லவங்க. என்ன ஒண்ணு இங்கேயே உட்காந்து சாப்பிட சொல்லிட்டாரு. என்னையா அடுப்படியில பின்னால போய் சாப்பிடறான்னு சொல்லிட்டாரு. இந்த பார், உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிடு. என்ன என்ன போய் அழைக்கிடுவேன். தாமரை, நல்லா சாப்பிட்டியா? செமத்தியான சாப்பாடுல? சரி சரி, வா போலாம். வா. எல்லாம் படுக்கூடாது சொல்லிருக்கல. எல்லாம் முடிச்சு உள்ள போடுங்க. எந்திரி எந்திரி. ஐயோ, போலீஸ் வருது, இங்கெல்லாம் படுக்க கூடாதா? வா வா, சீக்கிரம் வா. சுகமா வீட்டுல தூங்குறத விட்டுட்டு என் பின்னாடி வந்து ஏன் தாமரை இப்படி கஷ்டப்படுற? நீ சீக்கிரம் ஊர்ல கொண்டே சேர்க்கணும். என்ன விட்டுடா, என்ன விட்டுடா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீடா, என்ன விட்டுடா, என்ன விட்டுடா. கபாலி, என்னை விட்டுரு கபாலி. யார்ட்டையும் உன்னைய பத்தி எதுவும் நான் சொல்லல. இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை. என்னை விட்டுரு கபாலி. தாமரை தூங்குது, சத்தம் போடாதீங்க. அந்த பக்கம் போங்க. போங்கடா. ஏய், பால் பாண்டிட்டே என்னை காட்டி கொடுக்குற. பிக் பாக்கெட் அடிக்கிற நாய், ஆள் காட்டி வேலையாடா செய்யற ஒண்ணு. சொல்ல சொல்ல கத்திட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் போகடா. யாரா அவன் பொண்ணுங்களை கூட்டு ரூமுக்கு போவானுங்க, இல்லைன்னா ஓரமா நிக்கிற வேனுக்கு போவானுங்க. இவன் என்னடா புதுசா இருக்கு, மரத்து மேலே வச்சு ஜோலியை முடிச்சிருவான் போல இருக்கு. இறங்கி வந்தா தொலைச்சு ரத்தம். நீ என்னடா வர்றது? நானே வரேன்டா. பாவி, நீயா? எங்கடா என் பணம்? பணம் செலவாயிருச்சு. நாமத்தை காட்டி நாமத்தை போட்டியில ஒண்ணு. நான் உன்னை ஏமாத்தினே, இன்னைக்கு என் உசுரை காப்பாத்திவிட்ட. என் உயிரை கொடுத்தாச்சும் உங்க 2 பேர்த்தையும் நான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். இது ரொம்ப மோசமான இடம், இங்க இருக்க கூடாது. வாங்க என் வீட்டுக்கு. அட பயப்படாம வாங்க, இது நம்ம இடம் தான். இதே என் வசந்த மாளிகை. வாங்க உள்ள வாங்க. வாங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு எப்படியாச்சும் நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துறேன். ஐயா, என் பையி. உன் பையதே யாரும் இல்லைன்னு சொன்னா? என் பையன் மட்டும் வச்சிருக்க, மொத்த பணத்தையும் காலி பண்ணிட்டியா? என்ன பண்றது? என் செலவுக்கு பால் பாண்டிகிட்ட வாங்கின காசுக்கு
10 வட்டியில கட்ட வேண்டியதா இருக்கு. அதுக்காக அடுத்தவங்க பையில கை வைக்கிறியே, இது ஒரு பொழப்பா? நானும் ஒரு காலத்துல வசதியானந்தேன். எப்படின்னு கேளு. எப்படி? 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டு, சொந்த வீடு, கறவை மாடு, கோழி, ஆடுன்னு இருந்துச்சு. இப்ப எவனோ ஒரு முட்டாப்பைய 2000த்துல உலக அழியுதுன்னு சொல்லவும் அதை கேட்டுக்கிட்டு எங்க அப்பா அம்முட்டி வித்து தின்னு விட்டேன். ஐயோ, 2001 ஆச்சு, 2005 ஆச்சு, இன்னைக்கு 2010 ஆச்சு. அப்புறம் உலக அழிஞ்ச பாடு இல்ல, நான் தான் இப்படி ஆயிட்டேன். தாமரை என்னாச்சு? தாமரைக்கு உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. பக்கத்துல 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க கூட்டு போலாம், வாப்பா. காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. 2 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறேன். சரியா அவளை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. சரி, நீ இங்கேயே உட்காரு, நாங்க போய் மாத்திரை வாங்கி வந்துடுறோம். சீக்கிரமா இரு வந்துடுறோம். கொடுப்பா. அண்ணே, இந்த மருந்து சீட்டுல இருக்கிற மாத்திரையை கொடுங்கண்ணே, சீக்கிரமா கொடுங்க. ஏற்கனவே பாக்கி இருக்கு, இது வேறயா? என்ன பாக்குறியா? அதே மொத்தமா வந்தா கத்தையா கொடுத்துறோம்ல, கொடுங்க. எப்படி போட்டனா? டேய், நிறுத்து. ஆஹா, 5 லட்ச ரூபாய் சரக்கு அனாமத்தா கிடக்குடா. செட்டியார் இந்த மாதிரி பொண்ணு தாண்டா வேணும்னாரு. 2 லட்சம் ரூபாய் அதிகமானாலும் நம்ம ஊர் மண் வாசனை மணக்கணும்னாரு. அள்ளி போடுங்கடா. யார் நீங்க? எட்ரா வண்டி. இந்த பொண்ணுக்கு ரத்த காய்ச்சல் போடுதுண்ணா, உடம்பு நெருப்பா கொதிக்குதுண்ணா. ஏதாவது பனி காய்ச்சல் இருப்போம், தூக்கி வெளியே போடுங்கடா. பயப்படாத முனியா, தாமரைக்கு உண்ணாகாது. இதுக்கு மேல நீங்க 2 பேரும் வரக்கூடாது. இங்க உட்காருங்க. இது மூளை சம்பந்தப்பட்ட விஷயம். நியூரோ டாக்டர் என்ன சொல்றான்னு கேட்டு வந்துடுறேன். வா. பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேனு, டெபாசிட், ரூம் ரெண்ட், இதுக்கெல்லாம் 40,000 ஆகும் டாக்டர் சொன்னாரு. முடிஞ்சா பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா அந்த பொண்ணை கூட்டு வெளில போயிடுங்க. பெரிய ஆஸ்பத்திரியில எதுக்கு பணம்லாம் கேக்குறீங்க? பெரிய ஆஸ்பத்திரியில எதுக்கு பணம்? ஓ, உனக்கு பெரிய ஆஸ்பத்திரினா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. இது பிரைவேட் ஆஸ்பத்திரி தம்பி. துட்டு கொடுத்தாதான் வேலை ஆகும். பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அப்படி என்னங்க வித்தியாசம்? அதுவா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர். ஆனா இங்க ஒரு நோயாளிக்கு ஒரு டாக்டர். இங்க பணம் கட்டினா நான் பார்க்குறேன், ஓசியிலே தான் பார்க்கணும்னா நீங்க அங்கேயே பார்த்துக்கங்க. எந்திரிக்க சொல்லியா? 9 மணிக்கு வந்தவர் மணி 2 ஆகுது. வீட்டு கூட போல. இதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. பேசாம நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே கூட்டு போய் கேட்டல்ல, அங்கெல்லாம் 100 பேருக்கு ஒரு டாக்டரா? தாமரோட அப்பா இருந்திருந்தா அங்க கூட சேர்ப்பாரா? நீ மட்டும் எங்க பணத்தை ஆட்டே போடாம இருந்திருந்தீனா தாமரை ஊருக்கு கூட்டு போயிருப்பா. எல்லாம் ஒன்னால வந்ததுடா. உனக்கு பணம் கிடைச்சாச்சு. நான் சொல்ற வேலையை செஞ்சீன்னா 40,000 இல்ல 40 லட்சம் கொடுப்பாங்க. என்ன செய்யணும்? அடிக்கணும். கொள்ளை அடிக்கணுமா? ஆள் அடிக்கணும். ஆள் அடிச்சா பணம் கிடைக்குமா? உழைச்சா மாச சம்பளம், உதைச்சா ஸ்பாட் பேமெண்ட். பட்டணத்துல உடனே பணம் சம்பாதிக்கணும்னா அடிதடிதான் ஒரே வழி. தாமரையை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பவா அண்ணே பால் பண்ணிட்டு உன்னை கூட்டு போறேன். என்ன ஒண்ணு பண்ணாதீங்க. எங்க அண்ணனையே போட்டு கொடுக்குறியா? கந்து வட்டி, மீட்டர் வட்டி, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, வெட்டு கூத்து, இதெல்லாம் எங்க குல தொழில். அண்ணா என்ன விட்டுருக்கண்ணா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கண்ணா. அண்ணா என்ன சாவடிச்சிடாதீங்கண்ணா. பாண்டினா எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கண்ணா. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கண்ணா. பாண்டியனே, என்னடா பிக் பாக்கெட்டு?
இவனை நீ என்கிட்ட போட்டு கொடுத்ததுனால இவன் உன்னை போட்டிருப்பான்னு நினைச்சேன். இவன் தான் பாண்டியன் என்னை காப்பாத்துனே. இவனா? இவனை சாதாரணமா நினைக்காதீயே. உங்கள்கிட்ட 10 ஆளுக்கு இவன் ஒத்தாளு சமம். இப்போ இவனுக்கு 40,000 ரூபா தேவைப்படுது. கொடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள்கிட்ட போய் வசூல் பண்ணிட்டு ஓடானாலும் வசூல் பண்ணி கொண்டு வந்துடுவேன். சொன்னதை செய்வியா? காசு கொடுத்தா செய்வேன். செஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? என்ன செய்யணும்? ஓ, போடுறா பொருளை. ஐயோ அப்பா, போடவன. பால் குடிக்கிற பசங்களெல்லாம் பால் பாண்டி கிட்ட கூட்டிட்டு வர. போடுறா பாரு. வெட்டு குத்து கொலைனா என்னன்னு பாரு. பயமா இருந்தா கண்ண முடிக்கும். அப்பாடி. ஆயுதம் உடம்புலயே இருக்குங்க ஐயா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னுடைய ஆள். இங்கே இரு, வர. முனியா, பணம் கிடைச்சிருச்சு. நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு சேர்த்து கொஞ்சம் கூட கேட்டிருப்பேனே. இந்தாங்க நீங்க கேட்ட 40,000. டாக்டர், என் தாமரையை எப்படியாவது குணப்படுத்துங்க டாக்டர். தாமரையை நான் ஊருக்கு கூட்டு போகணும் டாக்டர். இது ஆரம்பம் தான். இன்னும் டெஸ்ட் எடுக்கணும், ரிசல்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் எவ்வளவு ஆகும்னு சொல்ல முடியும். தாமரையை காப்பாற்ற லட்சக்கணக்கில் பணம் தேவைப்பட்டது. அதனால பால் பாண்டி சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சேன். ஈஸ்வரமூர்த்தியை கொல்றதுக்கு தம்பா கூட நானும் போயிருந்தேன். அங்கே நடந்த பிரச்சனையில் தம்பாவை அடித்து பால் பாண்டி ஏற்றுக்கிட்டு அங்கே இருந்த சிலரோட நான் தனியாக வந்தேன். என்னை நம்பி வந்த தாமரையை உங்கள் உதவி இல்லாமல் காப்பாற்றுறதுக்காக நான் தனியாக செயல்பட ஆரம்பித்தேன். பல பேர் என்னை நம்பினாங்க. லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாங்க. எல்லா பணத்தையும் தாமரைக்காக அந்த டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். ஆனால் இது வரைக்கும் தாமரை கண்ணை திறக்கவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு டாக்டருக்கே தெரியல. உங்களை மாதிரி ஒரு மனுஷனையும் இந்த மாதிரி ஒரு உறவையும் நான் பார்த்ததே இல்லை. என் மகளை நான் பார்க்கணும்ப்பா. என்னைய மன்னிச்சிருமா. என் சுகத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு உன்னைய கவனிக்க விட்டேனம்மா. அந்த வேசி கேட்டுக்கிட்டு உன்னையும் முனியனையும் தப்பா நினைச்சனம்மா. அதனால தானம்மா உனக்கு இந்த நிலைமை. அவ பணத்தை எடுத்துக்கிட்டு என்னைய விட்டுட்டு போயிட்டாமா. அம்மா அம்மா அம்மா, நீ என்னை விட்டு போயிடாதம்மா. நீ என்னை விட்டு போயிடாதம்மா. முதலாளி, அப்படி சொல்லாதீங்க முதலாளி. என் உயிர் போனாலும் சரி, தாமரை உசிரை போக விட மாட்டேன். என்ன நிலைமையில தாமரை என் பின்னாடி வந்தாலும் அதே நிலைமையில குணமாக்கி உங்க தாமரையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற முதலாளி. இப்ப தயவு செஞ்சு ஊருக்கு போயிடுங்க. இது வரைக்கும் என்னை பத்தி யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. நீங்க வந்தனால இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது தாமரைக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு ஊருக்கு போயிடுங்க முதலாளி. முனியா, நீ சொன்னதை செய்யடா. கண்டிப்பா என் மகளை நீ ஒப்படைப்பட. அந்த நம்பிக்கையோட நான் போறேன்.